பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதலின் நல்நாளிலே உம்மை துதிக்க அப்பா எங்களுக்கு தந்த மேலான தயவுக்கும் கிருபைக்கும் நன்றி செலுத்துகிறோம். ஜீவனை தந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை உட்கார வைத்து ஸ்தோத்திரமை ஆராதிக்க ஒரு இருதயத்தை கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுதலின் மகிமையான இந்த நாளிலே ஆண்டவரே உம்மை உயர்த்தவும், உம்மை பாடவும், சத்தியங்களை கேட்கவும் கர்த்தர்களுக்கு பாராட்டி நம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆண்டவரே ஆராதனை, ஆண்டவரே அறிவிப்பு வேலை, செய்தி வேலை, எல்லாவற்றிலும் தேவன் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து நடத்துங்க. உங்கள் நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உயிரோடு எழுந்த இயேசுவே, உமக்காகவே நான் வாழுவேன் என்கின்ற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. Come on everyone, கரங்களை தட்டி உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரனரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே, மரித்து போன அந்த லாசரை என்று தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையால் அந்த ஜீவன் வந்தது, உங்க வாயின் வார்த்தையால் அந்த ஜீவன் வந்தது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எத்தனை பேரால சொல்ல முடியும் இந்த காலை வேளையிலே? உமக்காக நான் வாழுவேன் இயேசுவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே சொல்லுங்க பாப்போம். நீர் ஒருவரே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ஒரு முறை கூட நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. எல்லாம் பிரஸ்தாபப்படுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே, சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya 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 ஹalleluya. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே, என்னை தூக்கி தூக்கி பாவ சேற்றிலிருந்து, ஓ ஹல்லேலூயா, அக்கிரமங்களிலும் மரித்தவருமாயிருந்த எங்களை தூக்கி தூக்கி எடுத்தீரே, ஓ ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. சொல்லுவோம், உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீர் ஒருவரே. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் இயேசு ஒருவரே ஆண்டவர், இயேசு ஒருவரே இரட்சகர், ஒருவரே ஆண்டவர். ஹalleluya. ஒருவரே ஒரு முறை கூட சொல்லுவோம், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். ஹalleluya 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 ஹalleluya. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். கரங்களை உயர்த்தி இருக்கிற இடத்துல இயேசுவை பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகராகபாசந்துரபாபா. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். கரங்களை தட்டி அந்த இயேசுவின் நாமத்தை அல்லேலூயா, praise God. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே என்கின்ற பாடலை பாடி நாம் எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். இந்த நல்ல நாளிலே சந்தோஷமா கையை தட்டி ஆண்டவரை துதிச்சு நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. சொல்லுவோமா, உயிர்த்தெழுந்தாரே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமா
சீஷர்கள் பாருங்க, இயேசுவின் கல்லறையை பார்க்க சென்ற ஸ்திரீகளை பார்த்து சொல்றாங்க, உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? Why are you seeking among the dead for one who is alive? உயிரோடு இருக்கிறவரை கல்லறையில ஏன் தேடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. Praise God, hallelujah. கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஜீவன் உள்ளவர்களாய் கர்த்தர் தந்த ஜீவனை கொண்டு கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? Hallelujah. ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம். ஆமென். சபை மீட்பர் இயேசு எனக்கு சொந்தமாய் மாறினாரே. ஹல்லேலூயா. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் மரணத்தை ஜெயித்த. ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்த மீட்பர் இயேசு என் சொந்தமானார். உயிருடன் எழுந்த உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர் தெழுந்தாரே. கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தை, Oh Lord, we lift you, Lord. Oh, we lift the name of Jesus on high. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம். மரணத்தை ஜெயித்த இயேசுவின் நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறோம். உயிரோடு எழுந்த இயேசுவை நாங்கள் உயர்த்துகிறோம், கொண்டாடுகிறோம். இந்த காலை வேளையிலே சபையாராக நாங்கள் கொண்டாடுகிறோம். We celebrate the resurrected power. Oh rekaba shantura balaranturaba. Hallelujah. ஓ மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து பாடுவோம். கீதம் கீதம். ஹல்லேலூயா. நாம் யாவரும் அறிந்திருக்கிற பாடல், அற்புதமான ஒரு பாடல். கைகொட்டி பாடுவோம். இயேசு உயிர் தெளிந்திருக்கிறார். கரங்களை தட்டி பாடுவோம். பிரைஸ் காட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். ராஜன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசு ராஜன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் 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 ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். மைக்க பக்கத்துல வச்சு பாடுங்க. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசு ராஜன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுருண்டோடுது பார். அங்கு
அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ? தேவபுத்திரர் சந்நிதி முன் பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் உருண்டோடுது பார். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ? தேவபுத்திரர் சந்நிதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். தாம் கூறின மாமரை வித்தன கல்லறை பொங்கல் கலிலேயாவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா. வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம். வருகிறார் ஜெய வீரன், நம் மேல வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம். வருகிறார் ஜெய வீரன், நம் மேல வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் 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 ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு 5 நிமிடங்கள் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். பிரைஸ் காட். உயிரோடு எழுந்தவரை கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிரைஸ் காட் கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஜீவனின் அதிபதியாய் இருக்கிறார், ஜீவனை கொடுக்கிறவராய். ஓ அல்லேலூயா. ஜீவ அதிபதியாய் இருக்கிறார். அந்த ஜீவ அதிபதியை கரங்களை உயர்த்தி உள்ளத்தை உயர்த்தி கண்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்போமா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. Praise God. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். சலோமா. உயிரோடு எழுந்தவர் எங்கள் மத்தியில் இப்போது இருக்கிறவரே, உயிரோடு இருக்கிறவரே, நாங்கள் பாடுவதை கேட்பவரே, எங்கள் ஆராதனையை கவனித்துக் கொண்டிருக்கிறவரே, உயிருள்ளவரே. ஓ கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா
ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. ஆஹா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா. ஓ ரகதரபா ஷரரல ரத்துரபா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா சலோமா அல்லே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை கனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆஹா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. ஆஹா அல்லேலூயா ஓசன்னா. தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது, தேவ மகிமை நம்மத்தில் இருக்கிறது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமா? அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. ஒரு விசை கூட ஆஹா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. அன்புள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் உம்மை ஆராதிக்கிறோம். உயிரோடு எழுந்த இயேசு ராஜாவை நாங்கள் உயர்த்துகிறோம்.
எங்களை ஆராதிக்க வைத்த பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. உண்மையாய் எங்களை ஆராதிக்க வைக்க, உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்க வைத்த எங்களுக்குள் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. தேவ மகிமையின் பிரசனம் இங்கே சூழ்ந்திருக்கிறது. பிரைஸ் காட், அல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ ஆவியானவர்களையும் சூழ்ந்திருக்கிறீங்க ஆண்டவரே. உங்கள் மகிமை எங்களை சூழ்ந்திருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் நிச்சயமாக எங்களை நடத்துவீங்க ஆண்டவரே. ஒரு குறைவில்லாமல் நடத்துவீங்க ஆண்டவரே. வந்தவங்க வந்த வண்ணமாய் வெளியே போகாதபடி என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் வெளியே போக உதவி செய்வீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நிச்சயமாக நம்புகிறோம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. தேவ பிரசன்னத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம். சகல துதி கனமகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உம்மை ஆராதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Amen, amen, amen. God bless you all. Shall we all be seated? Praise God. சபையின் அறிவிப்பு. கர்த்தர் நல்லவர். இன்று இங்கு வந்திருக்கிற அனைவரும் இயேசுவின் நாமத்தினால் RGC சார்பாக வரவேற்கிறேன். நம்முடைய சபைக்கு இன்று தான் நீங்கள் முதன்முறையாக வந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் இருக்கையில் இருந்து எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களை RGC வரவேற்கிறது. நீங்கள் வேறு சபையில் அங்கம் வகிப்பீர்கள் என்றால் தொடர்ந்து உங்களுடைய சபைக்கு செல்லும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அப்படி நீங்கள் வேறு ஏதேனும் சபையில் அங்கம் வகிக்காமல் இருப்பீர்கள் என்றால் நம்முடைய RGC உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் நம்முடைய சபையின் ஆராதனைகளும் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையும் அனுபவித்து செல்லும்படி அன்புடன் கேட்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காணிக்கை நேரம். நாம் இதுவரை கர்த்தருடைய பாடல்களை பாடி ஆராதித்தோம். இப்போது நாம் நம்முடைய காணிக்கையிலும் தசம பாகங்களையும் கொடுத்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம். நாம் நம்முடைய காணிக்கையிலும் தசம பாகங்களையும் நம்முடைய வலது கையில் உயர்த்தி பிடித்து இந்த விசுவாச அறிக்கை சொல்ல போகிறோம். நான் முதலில் சொல்லுவேன், எனக்கு பிறகு நீங்கள் இதை அறிக்கை செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விசுவாச அறிக்கை. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவனாய் இருப்பேன். விதைக்கிறதுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கர்த்தர் எனக்கு தருகிறார். நான் விசனமாயும் அல்ல, கட்டாயமாகவும் அல்ல, மனப்பூர்வமாய் என்னுடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கர்த்தருக்கு செலுத்துகிறேன். கர்த்தர் என்னுடைய விதையை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் கர்த்தருக்கு இப்போது நம்முடைய காணிக்கைகளை செலுத்துவோம். காணிக்கை பாடலாக கொயர் சகோதரிகள் பாடுவார்கள். காணிக்கைகளுக்காக நம்முடைய போதகர் ஜெபித்த பின் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
நம்முடைய காணிக்கைகளுக்காக நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி இந்த மகிமையான நினைவு கூறுதலின் நாளிலே உம்மை துதிக்க, ஜெபிக்க, ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்தீரே. காணிக்கைகளினாலே உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்தீரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எப்போதும் கூட கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வீட்டின் சூழ்நிலைகள் மனுஷங்க எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருடைய உள்ளத்தின் சூழ்நிலை எங்களுக்கு தெரியாது, நிச்சயமாய் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளும் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், பற்றாக்குறைகள் மாறட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். கையின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கொடுத்த ஒவ்வொரு காணிக்கைகளும் 30, 60, 100 ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். வீட்டின் தாழ்பால்கள் பலப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, சங்காரனுக்கு இவர்கள் பேரில் இடமில்லை என்பதை நாங்கள் சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தை நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. ஆயுசு நாட்களினாலே ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போகிறபடினால் நன்றி. இப்போதும் கூட உடைய வார்த்தைக்கு நேராய் நாங்கள் கடந்து சொல்லுகிறோம். ஜீவனுள்ள ஜீவாதிபதியை குறித்து நாங்கள் வாசிக்கிறதான கேட்கிறதான வேலையிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய மனித மூளையினாலே ஒருபோதும் தேவ ரகமான காரியங்களை புரிந்து கொள்ளவே முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். Lord, we know that we cannot comprehend the things of God with this human brain, Lord. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை, உதவியை நாங்கள் தேடுகிறோம் ஆண்டவரே, கேட்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுப்பீராக. வசனங்களை வாசிக்கும் போது எங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. உம்முடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய மேன்மையான ரகசியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்வீராக என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மத்தேயு 28 5, 6, 7 வசனங்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அல்லேலூயா. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அல்லேலூயா. இதே காரியத்தை லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 24 5, 6 வசனங்களிலும் நம்ம பார்க்கிறோம். பாருங்க. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் நீங்கள் தேடுகிறது என்ன? Why are you seeking among the dead for one who is alive? ஒருவர் உயிரோடு இருக்கிறார், அவரை போய் எங்க போய் தேடுறீங்க? கல்லறையில் போய் ஏன் தேடுறீங்க? உயிரோடு இருக்கிறவரை மரித்தவர்கள் வைக்கக்கூடிய இடமாகிய கல்லறையில் போய் ஏன் தேடுறீங்க? அங்கே போய் இயேசுவை தேடினா அங்கே அவர் இருக்க மாட்டார். காரணம், அவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஜீவனற்ற இடத்துல இயேசு இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அவர் உயிரோடு எழுந்து விட்டார். அல்லேலூயா. இதற்கான ஒரு சான்று வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். பாருங்க. சங்கீதம் 115 17 18 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும். என்னவா? மௌனத்தில் இறங்குகிற அனைவரும். வேதம் பாருங்க, மௌனமாய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதிக்காம இருக்கிறவர்களுக்கு வேதம் என்ன சொல்கிறதுனா, மற்றவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் 2 பேருமே யாராம்? 2 பேருமே ஒன்று தான். கை தட்டினா தட்ட மாட்டாங்க, கையை உயர்த்துங்கன்னா உயர்த்த மாட்டாங்க, வாயை திறந்து பாடுங்கன்னா கர்த்தரை பாட மாட்டாங்க, நன்றி சொல்லுங்கன்னா
கர்த்தருக்கு நன்றி செலுத்த மாட்டாங்க. கர்த்தர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பதிலுக்கு அவங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்த மாட்டாங்க. நல்ல கையை ஆண்டவர் கொடுத்துருக்காரே, 5 விரல் அசைக்க முடிகிற கையை, அல்லேலூயா, அந்த கையை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்க மாட்டாங்க. கரங்களை உயர்த்தி ஆராதிச்சிருவோமா? பிரைஸ் காட். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க பார்ப்போம். எத்தனையோ பேருக்கு இந்த உலகத்தில் இந்த கையை தூக்க முடியல, உங்களுக்கு தெரியுமா? தூக்கணும், என் கையை வச்சு நானே என் காரியங்களை செய்யணும்னு நினச்சாலும் ஒரு சிலரால் என்ன செய்ய முடியல, தூக்க முடியல. என்ன சொல்லுவாங்க? கை உளுந்து போச்சுன்னுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? கை விழுந்து போச்சு, கால் விழுந்து போச்சுன்னா என்ன அர்த்தம்னா செயலிழந்து போச்சு. கண் கட்டின பிற்பாடு என்ன நமஸ்காரம் பண்ணக்கூடாதான்? கண்ணு குருடா போச்சு, இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? கண் இருக்கும்போது பார்க்க வேண்டியதை பார்க்க மாட்டாங்க, கண் மூடினதுக்கப்புறம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு ஒரு பயனும். கர்த்தர் நல்ல உடல் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒவ்வொரு நாளும் பலனை தந்தது ஆண்டவர் தான் இல்லையா? நம்ம திறமையா சொல்லுங்க பார்ப்போம். இந்த இடத்துல நான் நிற்கிறது ஏன் திறமையா? பிரைஸ் காட். நான் குடிக்கிற ஹார்லிக்ஸா இல்லை நான் சாப்பிட்ற சாப்பாடா? என்னுடைய 2 கால்களாலே நான் இங்கே நிற்பதற்கு காரணம் என் ஆண்டவர். ஆமென். நீங்கள் உட்கார்ந்திருக்கிறதுக்கு காரணமும் கர்த்தர். அப்படிப்பட்ட கர்த்தரை ஆராதிக்கும் போதும் துதிக்கும் போதும் என்ன செய்யணுமா? சத்தமாக வாயை திறந்து பாடணுமா? அப்படி நன்றி செலுத்தணுமா? அப்படிப்பட்டவர்களுக்கு தான் வேதம் என்ன சொல்கிறது? உயிருள்ளவர்கள் என்று சொல். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன வசனம் சொல்லுது? மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் என்ன செய்ய மாட்டாங்களா? கர்த்தரை துதியார்கள். துதிக்க மாட்டாங்க. செத்தவங்க கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. செத்த டெட் பாடிட்ட போய் நீ கர்த்தரை துதி, கர்த்தரை ஆராதி, கர்த்தரை ஆராதின்னு சொன்னாலும், எத்தனை முறை அதுக்கு முன்னாடி போய் சொன்னாலும் அது என்ன செய்யாது? அது கையை தூக்க போகிறது கிடையாது, அது கர்த்தரை வாயை திறந்து பாட போகிறதும் கிடையாது. அதே மாதிரி தான் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை என்ன செய்ய மாட்டாங்களாம். என்ன சொன்னாலும் சரி துதிக்க மாட்டாங்க, அப்படியே நிற்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க, மேலையும் கீழையும் பார்ப்பாங்க, கலை நிகழ்ச்சி பார்க்குற மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. என்னடா நடக்குதுன்னு. கையை நல்லா இருக்கையில் கையை கர்த்தருக்காக தூக்கணுங்க, வாய் நல்லா இருக்கும்போது கர்த்தருக்காக பாடிடணுங்க, கண்ணு நல்லா இருக்கும்போது பைபிளை 1-2 வசனத்தை வாசித்துடணுங்க, கால் நல்லா இருக்கும்போது கர்த்தருக்காக நிற்கணுங்க, கர்த்தருக்காக நடக்கணுங்க. ஒரு திருப்தி இருக்கும். கர்த்தர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றினாலும் நான் கர்த்தரை நான் என்ன செஞ்சேன்? கனப்படுத்தினேன். என் அப்பாவை நான் என்ன செஞ்சேன்? கனப்படுத்தினேன். பிரைஸ் காட். அவரால் தான் நிற்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஸோ அந்த தேவதூதன் என்ன சொல்கிறார்? இந்த ஸ்திரீகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் உயிராயிட்டார், அவரை போய் கல்லறையில் தேட வந்திருக்கீங்க, அவர் உயிர் தெளிந்து விட்டார் என்று சொல்கிறார். இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கு கர்த்தர் பேசுகிறாரு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் நல்லா ஆராதிக்கிறீங்க, நல்லா பாடுறீங்க. நான் சொல்கிறது என்னன்னா, இன்னும் அல்லேலூயா, இன்னும் ஆண்டவரை சபைக்கு வரும்போதே, எந்த சர்ச்சுக்கு போனாலும் சரி, ஆன்லைனில் என்னை பார்த்துட்டு இருக்கவங்க, நீங்கள் எந்த சர்ச்சை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, பிரைஸ் கார்டு, வீட்டிலேருந்து புறப்பட்டு போகும்போதே ஒரு முடிவோடு போகணும். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன், என்னால் முடிஞ்ச அளவு நான் அங்கே ஆண்டவர் என்ன செய்வேன்? துதிப்பேன், ஆராதிப்பேன். வேறு எதுக்குமே இடம் கொடுக்க மாட்டேன். வேறு எல்லாத்தையும் வீட்டில் போய் செய்யலாங்க, வேறு எல்லாத்தையும் பஸ்ஸில் செய்யலாங்க, வேறு எல்லாத்தையும் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்கும்போது செய்யலாங்க, வேறு எல்லாத்தையும் ஒன்றும் செய்ய நேரம் இல்லை, யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு காத்துட்ருக்கோன்னா அங்கே நம்ம செய்யலாங்க. ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிறது எங்கே தான் செய்ய முடியும்? முக்கியமாக சபையில் தான் செய்ய முடியும். அதை நம்ம என்ன செஞ்சிடணும்? ஃபுல்லாக செஞ்சுட்டு போயிடணும். அதில் ஒரு திருப்தி வேணும். சபையை விட்டு நீங்கள் செல்லும்போது உங்களுடைய இருதயம் சொல்லணும், இன்றைக்கி நான் கர்த்தரை நல்லா ஆராதித்தேன், மனசு திருப்தியா. பிரைஸ் காட், அல்லேலூயா சொல்லுவோம். அந்த ஸ்திரீகள் போய் சீசர்கள்ட்ட சொல்கிறாங்க, லூக்கா 24:11, இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை.
யார் நம்பவில்லையா? சீசர்கள். இயேசுவின் சீசர்களே என்ன செய்யலையா? நம்பவில்லையா? அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரம் இதுதான் பாருங்க. இன்றைக்கு உலகத்தின் நிலவரம் இதுதான். என்னதை தான் பிரசங்கம் பண்ணாலும் இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால். இயேசு உயிர்த்தெழுந்து விட்டாருங்க, இயேசு உங்களுக்காக மரித்தாருங்க, உங்கள் பாவத்துக்காக மரித்திருக்கிறாருங்க, இயேசு உங்களுக்காக உயிரோடு எழுந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகிற சத்தம் அநேகருக்கு எப்படி தெரியுதா? வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் நம்பவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு அப்படி கிடையாது. எது வீண் பேச்சு கிடையாது, ஏதோ ஒரு மித் கிடையாது. திஸ் இஸ் நாட் அ மித். அல்லேலூயா. ஒரு புராண கதை கிடையாது, இது நடந்த சம்பவத்தை நம்ம பேசுகிறோம். அல்லேலூயா. சிலருக்கு அது எப்படி தெரியுது? வீண் பேச்சு. ஆமாம், அவங்க அப்படி தான் சொல்லிட்டு ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், அந்த நாளில் அவங்க நம்புவாங்க. அல்லேலூயா. சரி, what did Jesus did after his resurrection? இந்த உயிர்த்தெழுதலின் நாளின் போது இயேசு உயிர்த்தெழுந்தவுடன் என்ன செய்தார் என்பதை குறித்து நான் உங்களோடு பேசி வருகிறேன். யோவான் சுவிசேஷத்துக்கு போயிடுவோம். இப்போ பாருங்க, மத்தேயு வாசித்துட்டோம், லூக்காவின் பதிவை வாசித்துட்டோம், யோவான் சுவிசேஷத்துக்கு போயிடுவோம். 20ஆம் அதிகாரத்தின் 1 முதல் 17 வரை இருக்கக்கூடிய வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். பாருங்க, வாரத்தின் முதல் நாள் அதிக இருட்டோட காலையிலே யார் போறாங்க இயேசுவை பார்க்க? பெண்கள். அல்லேலூயா. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டு, இன்னும் இருட்டு இருக்கு பாருங்க, இன்னும் விடியல சுத்தமா. நான் நினைக்கிறேன் 3 மணியோ 4 மணியோ 3:30. அதிக இருட்டோட பெண்கள் இயேசுவை தேடி போகிறாங்க. ஆனால் இயேசுவோடு கூட இருந்த சீசர்கள் போகல. ஸோ பெண்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவனுடைய காரியங்களிலே உங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது. பிரைஸ் காட். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பெண்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயம் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதி. பொதுவாகவே அந்த பெண்கள் பாருங்க, கர்த்தர் காரியங்களில் ஆண்களை விட அதிக ஈடுபாடோடு இருப்பாங்க. ஜெபிக்கிறதா இருக்கட்டும், தங்களுடைய குடும்ப ரட்சிப்புக்கு அவங்க தேவ சமூகத்தில் நிற்கிறதா இருக்கட்டும், பாருங்க சபைக்கு செல்லுவதா இருக்கட்டும், பாருங்க சபை கூட்டத்திலும் கூட பாருங்களேன், நீங்கள் சும்மா அப்படி பார்த்தாலே போதும், பாருங்க பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ இவர்கள் கல்லறையின் இடத்துல வந்து பார்க்குறாங்க, கல் என்ன செஞ்சிருக்கு? புரட்டி போடப்பட்டு இருக்கிறதை கண்டார்கள். உடனே அவர்கள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷனிடத்திலும் போய், இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் யாரு? யோவான். யோவானிடத்திலும் போய் இயேசுவை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையின் இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையின் இடத்திற்கு வந்து, பாருங்க யோவான் சீஷர்களிலே வயது ரொம்ப சிறியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிக நாள் வாழ்ந்தவரும் யோவான் தான். அல்லேலூயா. பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே, முன்னாடி ஓடி வந்துட்டாரு, ஓடி வந்து குனிஞ்சு பார்த்தவரும் அவர் தான். கவனிக்கிறீங்களா என்ன? முன்னாடி ஓடி வந்து கல்லறையை குனிஞ்சு பார்க்குறாரு, அங்கே சீலைகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கு? கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் உள்ள என்ன செய்யல? போகலை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து, அந்த பின்னாடி வந்தவன் உள்ளே போயிட்டான். முன்னாடி வந்தவன் எட்டி பார்க்குறான், பின்னாடி வந்தவன் கல்லறைக்கு உள்ளவே போயிட்டான். பாருங்க. அல்லேலூயா. சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஓரிடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட பேசுவேன் நான், அதனால தான் இதை ரொம்ப வலியுறுத்தி உங்களோடு சொல்லுகிறேன். பிரைஸ்க்கு உங்களுக்கு புரிகிறது தான் என்னுடைய நோக்கம். 8வது வசனம். முந்தி கல்லறையின் இடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான்.
அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கின்ற வேத வாக்கியம் அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். பாருங்க, சீஷர்கள் வந்தாங்க, பார்த்தாங்க, ஆமா உண்மையிலேயே இயேசுவை காணோன்ட்டு போயிட்டாங்க. இப்ப மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்க கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். வந்துட்டார் பாருங்க நம்மால். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, என்ன பாவம் பாருங்க, அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்து கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றால். இயேசு அவளை நோக்கி, அவருக்கே உண்டான குரல்ல மரியாளே அப்படின்றாரு. அவள் திரும்பி பார்த்து வாய்ஸ் இப்ப கேட்டவன என்ன ஆயிடுச்சு, இது எங்கேயோ இந்த வாய்ஸ், இப்படி என்னை கூப்பிடுறது ஒரே ஆள் தான், இந்த குரல்ல மரியாளேன்னு சொன்ன உடனே அவள் திரும்பி ரபூனி என்றாள். ரபூனின்னு சொன்ன என்ன அர்த்தமா, போதகரே என்ற அர்த்தமா. உடனே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வசனம் கவனிங்க, 17வது வசனம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. நான் நினைக்கிறேன் இந்த அம்மா எப்பயும் காலில் விழுகிற டைப்பு. இயேசுவை பார்த்தவொடனே என்ன செஞ்சிருவாங்க, மகதலேனா மரியாள் உடனே காலில் விழுவாங்க. இவங்க தான் அந்த தைலம் பூசினவங்க, பரிமள தைலத்தை இயேசுவின் பாதத்தில் பூசினவங்க. இவங்களுக்குள்ள பழக்கமே என்னன்னா, இயேசுவை பார்த்தா உடனே என்ன செய்யறது, காலில் விழுகிறது. இவங்க நான் நினைக்கிறேன் அவரை பார்த்த உடனே ரபூனின்னு சொல்லிட்டு காலை பிடிக்க போயிருப்பாங்க போல. உடனே இயேசு என்ன சொல்றாரு, என்னை தொடாதே. ஏன் தொடாதேன்னா, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை, என் சகோதரர் இடத்திற்கு போய், இப்ப சொல்றாரு பாருங்க, நான் என் பிதாவின் இடத்திற்கும். இதுவரைக்கும் இயேசுவுக்கு மட்டும்தான் பரலோகத்தின் தேவன் பிதாவாக இருந்தார், மனிதர்களுக்கு கிடையாது. பிரைஸ் காட். அவர் யெகோவா தேவனாய் இருந்தார், இவர்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருந்தார்கள். இயேசு மட்டும்தான் குமாரனாய் இருந்தார், பரலோகத்தின் தேவன் அவருக்கு பிதாவாக இருந்தார். ஆனா இப்ப சொல்றாரு பாருங்க, நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும், என்னவா, ஏன் அப்பாட்டியும் உங்க அப்பாட்டியும் போறேன்றார் பாருங்க. த ஃபர்ஸ்ட் டைம் ரெவலேஷன். இதுவரைக்கும் அவர் ஏன் அப்பாவா மட்டும் இருந்தார். இப்போ நான் செய்து முடித்திருக்கிற பணிகள், சிலுவையிலே நான் செய்து முடித்திருக்கிற பணிகள் என் அப்பாவை உங்க அப்பாவாவும் மாத்திருக்கு. அதனால என்ன சொல்றாரு, நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும், என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ல மரியாளுக்கு இயேசு காட்சியளிக்கிறார். இந்த இன்சிடென்ட்ல என்ன செய்கிறார்னா, இயேசு என்னை தொடாதே என்று சொல்கிறார். தொடர்ந்து வாசிக்கும் போது பாருங்க, 18வது வசனத்திலிருந்து இந்த மகதலேனா மரியாள் நேராக போய் சீஷர்களுக்கு அறிவிக்கிறார். 19வது வசனத்திலே, வாரத்தின் முதல் நாளாகி அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவு பூட்டப்பட்டிருக்கையில். பாருங்க, இப்போ இயேசு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி சிலுவை தண்டனை நிறைவேற்றி இயேசுவை, அவர் மரித்துட்டார், அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்போ இயேசுவோடு கூட இருந்த அத்தனை பேரையும் தேடிட்டு இருப்பாங்களா இல்லையா? எல்லாரையும் தேடின உடனே சீஷர்கள் பயந்து ஆங்காங்கே பதுங்கி போய் இருக்கிறாங்க. இப்போ இயேசு உயிர்த்தெழுந்த இந்த நல்ல நாளிலே சீஷர்கள் எல்லாரும் சாயந்தரத்தில், ஈவினிங் டைமில் நடக்குது பாருங்க. ஒரு வீட்டில் யூதர்களுக்கு அவங்கெல்லாம் பயந்ததுனால ஒரு வீட்டுக்குள்ளே எல்லாரும் போய் இருக்கிறாங்க பாருங்க. கதவு பூட்டப்பட்டு இருக்கையில், வசனத்தை கவனிங்க, கதவு பூட்டப்பட்டு இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இப்ப கதவு பூட்டப்பட்டு இருக்கிறது, இயேசு உள்ளுக்கு வருகிறார்.
இதற்கு முந்தி இருந்த இயேசுவால் பூட்டப்பட்டிருக்கும் கதவுக்குள்ளே நுழைய முடியாது. ஏனால் அவர் மனித சரீரத்தில் இருந்தார். ஆனால் இப்போ அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். உயிரோடு எழுந்திருக்கிறபடினாலே இவர் மனித சரீரத்தில் இல்லை, மகிமையடைந்த சரீரத்திலே இருக்கிறார். பூட்டப்பட்டு இருக்கிற கதவுக்குள்ளே நுழைஞ்சு உள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. அப்படியே பேசுகிறாங்க பாருங்க. அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். பாருங்க, ஒவ்வொன்றை காமிக்கிறார். பாருங்க, பாரு என் கை பார், என் விழாவை பாருங்க, ஈட்டியில் குத்தின காயம் பாரு, எல்லாம் காமிக்கிறார். அல்லேலூயா. அவர் உயிரோடு எழுந்ததை சீஷர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் உங்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் என்றார். 24வது வசனம். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. இயேசு வந்து இந்த சீஷர்களுக்கு காட்சி அளித்த போது ஒரு குறிப்பிட்ட சீசன் அங்கே கூட்டத்தில் இல்லை. யார் அவர் பேரு? தோமா. பிரைஸ் காட். திதிமு எனப்பட்ட தோமா அங்கு இல்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவர்களுடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு. எப்படி பாருங்க ஆளு. இப்போ எங்கேயோ போயிட்டார் போல, நான் நினைக்கிறேன் எங்கேயாச்சும் சாப்பாடு வாங்க போய் பரோட்டா வாங்க போயிருப்பார் போல தோமா. இயேசு வந்த டைம் அவர் கூட்டத்தில் இல்லை. இப்போ இயேசு வந்துட்டு போயிடுறாரு, தோமா வராரு. தோமா வந்தோடனே, தோமா ஜீசஸ் வந்துருந்தார் இங்கன்னு. போப்பா, சும்மா யார்கிட்ட சொல்கிறேன், உண்மையிலே வந்திருந்தாரு. அவருடைய காயத்தை பார்த்தான், விழாவை காட்டினாரு, எல்லாம் காட்டினாரு. நான் நம்ப மாட்டேன்ட்டு என்ன சொல்கிறான் பாருங்க. அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு. எல்லாரும் சொல்லுங்க, கண்டு. அந்த காயத்தில் என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். அவர் எனக்கிட்ட வரணும். அவர் கையில் ஆணியில் ஓட்டை போட்டாங்களோ அந்த ஓட்டை என்ன செய்யணும், நான் பார்க்கணும். அவர் விழாவில் இருக்கக்கூடிய அந்த காயத்தில் என் கையை என்ன செய்யணுமா, பார்த்தா மட்டும் போதாதான். இவருக்கு என்ன செய்யணுமா, கையை வச்சு தொட்டு பார்க்கணுமா, அப்புறம்தான் நான் நம்புவேன். இதெல்லாம் இல்லாமல் நான் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டாரு. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. இப்போவும் என்னவா, கதவுகள் இவங்க அடைச்சிட்டே தான் உள்ள இருக்காங்க, பயந்து போயிருக்காங்க போல. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். 27வது வசனம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, பிடிச்சிட்டார் பாருங்க கரெக்டா. நான் நினைக்கிறேன் அவர் செகண்ட் ட்ரிப் வந்ததே இந்த தோமாவுக்கு தான் போல. இந்த தோமாவுக்கு ஒரு இன்னொரு பேர், பட்ட பேர் வச்சுருப்பாங்க, சந்தேக தோமா. என்ன தோமாவா? டவுட் தாமஸ். எல்லாரும் சொல்லுங்க, டவுட் தாமஸ், சந்தேக தோமா. எதையுமே நம்ப மாட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் உறுதிப்படுத்தி கன்ஃபார்ம் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன செய்வாங்க, நம்புகிற ஆள். பின்பு அவர் தோமாவை நோக்கி, கவனிங்க, இப்போ தோமாவை பார்த்து டைரக்டாக சொல்கிறாரு, உன் விரலை இங்கே நீட்டி. என்ன அவன் கேட்டான்? என் விரலை நீட்டி அவர் கையில் ஆணிகளால் உண்டான காயத்தை என்னாச்சு நான் பார்க்கணும், தொடணும் அப்படின்னு தான் தானே சொன்னான். இயேசு அவன் சொன்னபோது இல்லை. ஆனால் இங்கே இயேசு திரும்ப வந்து சொல்கிறாரு பாருங்க, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவ்விசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். அல்லேலூயா. என்னவா? அவ்விசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு. சத்தமாக சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, அவ்விசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு. பாருங்க, அவ்விசுவாசினா நீங்கள் நினச்சிக்கிற கூடாது, ஆண்டவரை அறியாத சபைக்கு வெளியே இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்கன்னு நினச்சிக்கிற கூடாது. அவங்க அவ்விசுவாசி கிடையாது, அவங்க ஆண்டவரையே அறியாதவர்கள். சிலர் ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்ய மாட்டாங்க. இயேசு இதை செய்வார்னா தலையெல்லாம் நல்லா ஆடும். சர்ச்சில் பாருங்க, ஓ கைத்தட்டு நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும், ஆனால் உள்ளுக்கு
போகவே போகாது. எந்த ஒரு காரியம் நடக்கணும்னாலும் ஒரு அடையாளம் வேணும். இன்றைக்கி மழை வரணும் அப்படின்னா ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார் அப்படின்னு நம்புகிறேன்னுவாங்க. இன்றைக்கி காற்றடிக்கணும் அப்படின்னா கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டாருன்னு நம்புகிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு அடையாளம் வேணும் பாருங்கள். அப்படிப்பட்டவங்களை இயேசு என்ன சொல்கிறாருன்னா, அவிசுவாசியாக இராமல் விசுவாசியாயிரு. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். 29வது வசனம், தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். வாசிங்க, காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சத்தமாக சொல்லுங்க, காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கி. எத்தனை பேர் இங்கே சிலுவையில் இயேசுவை அடிக்கும்போது பக்கத்தில் போய் நின்றுட்டு இருந்தீங்க? கொல்கதா மலையில் எத்தனை பேர் நின்றுட்டு இருந்தீங்க? மரியாளுக்கு பக்கத்தில் இயேசுவா கையில் ஆணி அடிக்கும்போது அவர் துடிக்க வேதனைப்பட்டு அந்த காலை நேராக வச்சு அவர் காலுக்கு 2 காலையும் வச்சு அதுக்கு மேலே ஆணி அடிக்கும்போது எத்தனை பேர் பார்த்துட்டு இருந்தீங்க? யாரும் பார்க்கல. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை அறிவித்தார். அதை இன்று நாம் நம்புகிறோம். இயேசு எனக்காக மரித்தார் என்பதை நான் பார்க்கல, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். இயேசு சிலுவையில் எனக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களை சுமந்தவராய் இயேசு மரித்தார் என்பதை நான் பார்க்கலங்க நேரில் போய். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இது பரிசுத்த வேதாகமமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருந்து அதை விசுவாசிக்கும்படி செய்தபடினால் நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய பாவங்களை சுமந்தவராய் இயேசு சிலுவையிலே மரித்தார் என்பதை நான் என்ன செய்கிறேன்? நான் விசுவாசிக்கிறேன். கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உங்களை என்ன பார்த்து நீங்க யாரா? பாக்கியவான்கள். சரி, எதுக்கு இந்த 2வது வசன பகுதியை நான் வாசித்தேன்? முதல்ல என்னது? இயேசு உயிர் தெழுந்தவுடன் என்ன செய்தார் என்பதை குறித்து தான் பேசணும் இல்லையா? ஆமேன். முதல்ல என்ன செஞ்சாரு? மரியாளுக்கு காட்சியளிக்கிறார். மரியாள்கிட்ட என்ன சொல்றாரு? என்னை தொடாதேன்றாரு. நான் இன்னும் என் பிதாவினிடத்தில் போகலை, அதனால என்ன செய்யாத, தொடாதேன்றார். ஆனால் இப்பொழுது தோமாட்ட என்ன சொல்றாரு? என்னை தொடுன்றார். எத்தனை பேர் புரியுது? ஃபர்ஸ்ட் டைம் மரியாள்கிட்ட தொடாதேன்றாரு, தோமாட்ட 2ஆம் விசை தொடுன்ற, டச் மீன்றார். பிரைஸ் காட். அப்ப மரியாளுக்கு இயேசு காட்சி கொடுத்த பிறகு தோமாவிற்கு தேவன் ஆண்டவராகி இயேசு 2ஆம் விசை காட்சி கொடுக்கிறதற்கு முன்பாக இந்த 2 இன்சிடென்ட்டுக்கு இடையில ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. அல்லேலூயா. என்ன நடந்துச்சு? பிரைஸ் காட். வாட் ஹேப்பன்ட் இன் பிட்வீன் திஸ்? எபிரேயர் 9:11. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும், 12வது வசனம், வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினால் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. அந்தபடி பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன் பாருங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மனிதர்களுடைய பாவங்களுக்காக பிரதான ஆசாரியன் என்று சொல்லப்படுகிற ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை, அல்லேலூயா, எத்தனை முறை? வருஷத்துக்கு ஒரு முறை தன்னுடைய ஜனங்களின் பாவத்திற்காக, தன்னுடைய பாவத்திற்காக பாவ நிவாரணம் செலுத்த வேண்டியது அவசியம். ஆசாரிப்பு கூடாரத்திலே மகா பரிசுத்த ஸ்தலம் என்று ஒரு ஸ்தலம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை ஆசாரியன் என்பவன் உள்ள போகணும். அந்த உள்ள போகிற ஆசாரியன் அவங்களுக்கு என்ன செய்வானா, அவன் அங்கில ஃபுல்லாக என்ன கட்டிடுவாங்க? பெல்ஸை கட்டிடுவாங்க. ஃபுல்லாக பெல்ஸ். இப்படி ஆடினான்னா என்ன செய்யும்? கிணிங்கிணிங்கிணிங்கன்னு சத்தம் கேட்கும். அது மட்டும் இல்லாமல் இடுப்பில் ஒரு பெரிய கயரை கட்டி, நீல கயரை கட்டி, ஜனங்கள்லாம் வெளியே இருந்து இந்த ஆசாரியன் அந்த மிருகத்தை பலி செலுத்தி அதனுடைய ரத்தத்தை எடுத்துட்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் கிருபாசனம் இருக்கிறது. அந்த கிருபாசனத்தில் இந்த ரத்தத்தை என்ன செய்யணும்? தெளிக்கணும். அப்பந்தான் ஜனங்களுடைய பாவத்திற்கு பரிகாரம் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஏன் இவன் அங்கில பெல்ல கட்டி அப்படியே உள்ள போறானா?
இவன் உருப்படியா உள்ள போகலன்னா, இவன் பாத்திரவானா உள்ள போலன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போனவொன்னே செத்துருவான் கீழே. அவனை யார் போய் எடுப்பா? ஒரு ஆசாரியன்னா அந்த காலத்தில் ஒரு ஊழியக்காரன் வச்சுக்கோங்க. ஒரு ஊழியக்காரனே உள்ள போய் என்ன செஞ்சுட்டான்? செத்துட்டான். இப்போ அந்த ஊழியக்காரங்குள்ள பாடியை யார் எடுப்பா? ஒருத்தனும் உள்ள போக முடியாது. நெருங்கினா அவனும் செத்தே போயிடுவான். தேவ பிரசன்னம் அங்கே இருக்கிறது, தேவன் அங்கே இருக்கிறாரு. உடனே இவங்க வெளியே இருந்து கேட்பாங்க, மணி சத்தம் இப்போ நின்றுச்சு. கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க, ரொம்ப நேரம் மணி சத்தம் வரலன்னா ஆள் அவுட்டு. இப்போ என்ன செய்ய வேண்டியது? அடுத்த வேலை கயிறை பிடிச்சி தான் இழுக்கணும். இதுக்கு தான் கயிறை பிடிச்சி பாடியை வெளியே. ஸோ இவன் போய் அந்த ரத்தத்தையெல்லாம் தெளிக்கும் போது உடம்பு, நான் நினைக்கிறேன் கொஞ்சம் உடம்புலாம் ஆட்டி அவன் செஞ்சுருப்பான் போல், வெளியே மணி சத்தம் கேட்கணும்னு. நான் இன்னும் உயிராத்தாயா இருக்கிறேன்னு வெளியே காமிச்சிருப்பான் போல. பிரைஸ் காட். இது ஒரு வழக்கம். நீங்கள் லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் போய் வாசிங்க. பிரைஸ் காட். இது தெரியட்டும், ஒரு சின்ன கிளிம்ஸ் உங்களுக்கு கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். இன்னும் இந்த குருவி கதை காக்கா கதைவே நான் வாசிட்டு இருந்தது போதும். இயேசுவின் நாமத்தினாலே கொஞ்சம் யோசிங்க உள்ள ஆழமாக போய். ஹல்லேலூயா. ஸோ இது ஒரு வழக்கமாக இருந்துச்சு பாருங்க. வருஷத்துக்கு ஒவ்வொரு முறையும் இந்த பிரதான ஆசாரியன் உள்ள போய் இந்த பலியை செலுத்தணும். ஏன் வருஷத்துக்கு ஒரு முறைனா, அந்த மிருகத்தின் ரத்தம் போதுமானது அல்ல. அதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு வருஷம்தான். அதுக்கு மேலே ஆண்டவர் என்ன சொல்றார்? திரும்பியும் ரினியூ பண்ணுன்றார். ஆனால் இங்கே இயேசு பிரைஸ் காட் என்ன செய்கிறார்னா, பரலோகத்தில் இருக்கிற இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இவருடைய சொந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு, அதை தான் இந்த வசனத்தில் இப்போ வாசித்தோம் பாருங்க. 12வது வசனத்தை பாருங்க. வெள்ளாட்டுக்கடா இளங்கால இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே. எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். மரித்து விட்டார் சிலுவையில், முடிஞ்சு போச்சு. இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி மரிக்க வேண்டியதாக இருந்தது, மரித்தார். இப்போ அந்த ரத்தம் தெளிக்கப்பட வேண்டிய இடத்துல தெளிச்சா மட்டும்தான் எனக்குள்ள பாவம் உங்களுக்குள்ள பாவம் போகும். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் மிருகத்தை அடித்து ரத்தத்தை வெளியவே வச்சுட்டு இவன் மட்டும் உள்ள போனானா வேலை நடக்காது. ஜனங்களுடைய பாவம் மன்னிக்கப்படாது. தெளிக்கப்பட வேண்டிய இடத்துல ரத்தம் தெளித்தால் மட்டும்தான், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. வசனம் சொல்லுது. எல்லாரும் சொல்லுங்க, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அல்லேலூயா. அப்ப இந்த மிருகத்தின் ரத்தம் எங்க சிந்தப்படணுமோ அங்க சிந்தப்பட்டா மட்டும்தான் அந்த ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். இப்ப இயேசு உலகத்திற்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார் இல்லையா? அவர் ரத்தத்தை அப்படியே விட்டுட்டு அவர் இருக்க முடியாது. இப்ப என்ன செய்யறாருன்னா, இந்த மரியாள் என்னை தொடாதேன்றார் பாருங்க. அதுக்கடுத்து ஒரு ஃபஸ்ட்டு செய்கிறது என்னன்னா, உயிர் தருதல்ல இவருடைய சொந்த ரத்தத்தை எடுத்துட்டு இவரே பிரதான ஆசாரியனாய். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் பிரதான ஆசாரியனாய் ஒரு மிருகத்தின் ரத்தத்தை எடுத்துட்டு போனான். இப்போ இயேசு இவரே மகா பிரதான ஆசாரியராய் இவருடைய சொந்த ரத்தத்தை எடுத்து, அப்படிதான் வசனம் சொல்லுது, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினாராம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ வருஷம் வருஷம் போய் ஒரு மிருகத்தை பலி செலுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஒரே பலி இயேசுவின் ரத்தம். ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். மனிதர்களுடைய பாவத்திற்கு பிதாவின் சமூகத்திலே பரலோகத்திலே அல்லேலூயா இந்த ரத்தம் என்ன செய்யப்பட்டுச்சான்? சிந்தப்பட்டுச்சான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஸோ அப்போ இயேசு உயிர்த்தெழுந்தவுடன் என்ன செஞ்சார்? நம்ம பாவத்திற்கான பரிகாரத்தை, ரத்தம் எங்கே சிந்தப்பட வேண்டுமோ, தெளிக்கப்பட வேண்டுமோ, அல்லேலூயா, அதை தெளித்து நம்முடைய பாவ மன்னிப்பை உறுதி செய்திருக்கிறார். இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜெபத்திலும் உங்கள் தியானத்திலும் இதெல்லாம் யோசிக்கணும். எனக்காக இயேசு உயிர்த்தார். உயிர்த்தெழுந்த அவர் ஃபஸ்ட்டு செஞ்ச வேலை என்னது? அவருடைய ரத்தத்தை எடுத்து எனக்காக பாவ நிவாரணம் செலுத்தினார் பரலோகத்தில். அல்லேலூயா. என்னுடைய பாவ மன்னிப்பை உறுதி செய்தார். ஆமென். இப்பொழுது என்னுடைய பாவங்கள் என்ன செய்யப்பட்டு இருக்கிறது? மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? யோவான்
20:4-7 வரை. பேதுருவை பார்க்கலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்திற்கு வந்து அதற்குள்ளே குனிந்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. பாருங்க, பேதுருவும் யோவானும் ஓடி வருகிறார்கள். ஏற்கனவே சொன்னேன். இப்போ யோவான் முந்தி ஓடி எட்டி பார்க்கிறாரு. பார்த்தா இயேசுவின் சரீரத்தை சுற்றி வச்சிருந்த சீலைகள் அங்கே கிடக்கிறது. ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்கு உள்ளே பிரவேசித்து பின்னாடி வந்தவன் உள்ளுக்கே ஓடிட்டான். யார் முந்தி வரான்றது பிரச்சனை இல்லை, யார் உள்ளே போகிறான்றது தான். உள்ளே போகிறவன் தான் பாருங்கள், இன்னும் டீட்டெயிலான காட்சியை பார்க்குறான். பாருங்கள், வெளியே இருந்து குனிஞ்சு பார்க்குறவன் சீலைகள் கிடக்கிறதை பார்க்கிறான். ஆனால் உள்ளே போகிறவன் சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். ஆங்கில வேதாகமத்தில் சொல்லுது, உள்ளே போனவன் பார்க்குற காட்சி பாருங்க. சில துணி அவர் உடம்பை சுற்றி இருந்தது அங்கே கிடக்கு. அவர் தலையில் சுற்றி இருந்த சீலை, கவனிங்க, தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே சுருட்டி வைக்கப்பட்டது. ஆங்கிலத்தில் ராப்டுன்னு போட்டு, ராப்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? மடித்து வைக்கப்பட்டிருந்ததை பார்க்கிறான். ஒருத்தன் சேலையை மட்டும் பார்க்குறான், வெளியே இருந்து பார்த்தவன். உள்ளே போனவன் சேலை கடைஞ்சி தலை சுற்றி இருந்த துணி மடித்து வைக்கப்பட்டு இருக்கிறதை காண்கிறான். அல்லேலூயா. நல்லா புரியணும். மேலோட்டமாக ஆண்டவர் காரியத்துக்கு வரவங்க மேலோட்டமாக மட்டும்தான் தெரிஞ்சுக்குவாங்க. எத்தனை பேர் புரியுது? மேலோட்டமாக வந்தோம், சர்ச்சுக்கு வந்தோம், போயிட்டோம். நடுப்பக்கத்தில் ஒரு பக்கத்தை திறக்க வேண்டியது, ஒரு சங்கீதத்தை வாசிக்க வேண்டியது, ஓட வேண்டியது. ஏன்னா வெளியே சொல்லணும் இல்லையா, நானும் பைபிள் படிச்சுட்டேன் அப்படின்னு. படக்குன்னு வேலைக்கு போகிற பிஸியில் தலையில் தண்ணி ஒழுகிட்டு இருக்கும் பாருங்கள். குளித்து தலையில் தண்ணி ஒழுகிட்டு இருக்கும், பைபிளை திறந்து நடுப்பக்கத்தில் ஒரு சங்கீதம் வாசிச்சுட்டு மூடி வச்சுட்டு ஓடுறது. ஏன் வாசித்தேன்? நான் இன்னைக்கு பைபிள் வாசித்துட்டேன்னு சொல்லிக்கிறதுக்காக. அல்லேலூயா. மேலோட்டமாய் நான் ஒரு கிறிஸ்தவனாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆண்டவர் கொஞ்சம் உண்மைகளை மட்டும்தான் அவரை குறித்து வெளிப்படுத்துவார். உள்ளே போய் பார்க்கணுன்னு யாருக்கு ஆசை இருக்குது, அவங்களுக்கு தான் ஆண்டவர் அவரை வெளிப்படுத்துவார். அதிகமான காட்சிகளை, ஆண்டவருடைய காட்சிகளை பார்க்க முடியும். வெளியே இருக்கிறவன் வெளியே இருந்து எல்லாட்டையும் சேலை இருக்குது, உள்ள சேலை இருக்குது, சேலை கிடக்கிறத பார்த்தேன்னு சொல்லிப்பான். உள்ளே போனவன் மட்டும்தான் சீலை இருக்கிறதையும் பார்க்கிறேன், அவர் தலை சுற்றி இருந்த மடித்திருக்கிற துணியையும் பார்க்கிறேன். சரி, வாட் திஸ் wrapped cloth represents? மடித்து வைத்திருந்த இந்த துணி எண்ணத்தை அடையாளப்படுத்துகிறது. கவனிச்சிங்கன்னா, யூதருடைய வழக்கத்தின்படியே, யூதர்களுடைய கலாச்சார நாட்களிலே அடிமைகள் இருந்தாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? அடிமைகளின் சந்தை இருந்தது. இன்றைக்கி காய்கறி சந்தை, ஆட்டு சந்தை மாதிரி அன்னைக்கு என்ன சந்தை இருந்துச்சான்? அடிமைகளின் சந்தை. இந்த பணக்காரர்கள் போய் சில அடிமைகளை விலை கொடுத்து என்ன செய்வாங்க? வாங்கிட்டு வருவாங்க. வேற ஒரு இடத்துல அடிமையாக இருந்தவன் இந்த முறை இங்கே அடிமையாவான். இடம்தான் வித்தியாசம், வேலை ஒன்று தான். பாருங்கள், இந்த அடிமைகள் அல்லது வேலைக்காரர்களுடைய வேலை என்னன்னா, எஜமான் மேஜையில் உட்கார்ந்து சாப்பிடும்போது அந்த சாப்பாடு வைக்கும்போதே ஒரு துணியை, கர்ச்சிஃப் ஒன்றை மடித்து என்ன செய்வாங்களாம், பக்கத்தில் டேபிளில் வச்சுருவாங்க. இப்போ எஜமான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு, அவன் என்ன செய்யணும்? பக்கத்தில் நின்றுக்கிட்டே இருக்கணும். எஜமானுக்குள்ள எல்லா சாப்பாடு பண்டங்களை மேஜையில் பரிமாறி விட்டான், அவன் நின்றுக்கிட்டே இருக்கணும். இவர் சாப்பிடுவார். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதான வேலையில், இன்றைக்கி ட்ரெண்டில் நான் சொல்கிறேன் பாருங்கள், சாப்பிட்டுட்டு இருக்கிறதான வேலையில் திடீர்னு என்ன வந்துருச்சு? ஃபோன் வந்துருச்சு. யாருன்ட்டு எந்திரிச்சு சாப்பாட்டு கையோடு போகிறாரு. ஆனால் இந்த வேலைக்காரன் என்ன செய்யணும்? அங்கேயே நின்றுக்கிட்டு தான் இருக்கணும். இவர் அதை பேசி இதை பேசி அவங்கள்ட்ட பேசி இவங்கள்ட்ட பேசி எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா கைகளை கழுவிட்டு இந்த மடிச்சிருக்கிற துணி இருக்கு இல்லையா, இதை எடுத்து வாயை 2 ஒத்திட்டு
கையை 2 ஊற்றிட்டு களைச்சி போடுவார். என்ன செய்வார்? களைத்து மடித்திருக்கிற துணியை களைத்து போடுவார். அதுக்குள்ள அடையாளம் என்னன்னா, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னு அர்த்தம். துணி மடிச்சிருக்க அளவுக்கும் இன்னும் என் வேலை முடியலைன்னு அர்த்தம். துணி களைஞ்சிருந்துச்சுன்னா என் வேலை முடிஞ்சிருச்சு, பிளேட்டெல்லாம் எடுத்துக்கோ, க்ளீன் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். அந்த துணி களைய வரைக்கும் அவன் அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பான். அது களைந்த பிறகு வந்து பிளேட்ஸ் எல்லாம் எடுத்து அவன் க்ளீன் பண்ணுவான். அல்லேலூயா. இயேசு உயிர் தெழுந்துட்டார், காணோம், இயேசுவின் பாடியை காணோம். ஆனால் ஒரு துணி மட்டும் என்ன செஞ்சிச்சு? மடித்து வைக்கப்பட்டு இருக்கிறது. அது என்னத்தை நமக்கு சொல்கிறதுனா, இன்னும் என் வேலை, என் மிஷன் இன்னும் அக்கம்ப்ளிஷ் ஆகலை. வேறு ஏதோ ஒரு ஒர்க்குக்கு இயேசு போயிருக்கிறார். அதை தான் பார்த்தோம். எங்கே ஒர்க்குக்கு போயிருக்கிறாரு? பரலோகத்திலே போய் நமக்காக பாவ நிவாரணத்திற்கு தேவையான காரியங்களை செய்யும்படியாக அவர் சென்றாராம். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அப்போ இயேசு உயிர்த்தெழுந்தவுடன் ஃபஸ்ட்டு செய்தது இந்த காரியம். அல்லேலூயா. இந்த இயேசுவின் உயிர்த்தெழுதலிலே ஒரு கேள்வி இருக்கும் பாருங்க. இயேசு ஏன் மரிக்க வேண்டும்? இயேசு ஏன் உயிரோடு எழும்ப வேண்டும்? ஆமென். பிரைஸ் காட். கேள்வி இருக்குதானே? அவர் எதுக்குங்க சாகணும்? அவர் ஏன் திரும்ப உயிரோடு எழும்ப வேண்டும்? ரோமர் 4ஆம் அதிகாரத்தின் 25வது வசனத்தை, பிரைஸ் காட், ரோமர் 4ஆம் அதிகாரத்தின் 25வது வசனத்துக்கு நேராக வேதத்தை திருப்புவோம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? மறைமுகமாலாம் கிடையாது, ரொம்ப வெட்டா வெளிச்சமா வசனம் சொல்லுது பாருங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும், அதாவது நம்முடைய பாவங்களுக்காக இயேசு மரிப்பதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும். அப்ப இயேசு ஏன் மரித்தார்? நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். இயேசு ஏன் மரிக்க வேண்டும்? நம்முடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார். நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். எதுக்கு உயிரோடு எழுந்தார்னா, நம்ம நீதிமான்களாக மாறுவதற்காக அவர் உயிரோடு எழுந்தாராம். அல்லேலூயா. பாருங்க, மனிதனுடைய பிரச்சனை ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களை போன்றது. ஒரு சைடு பூ, ஒரு சைடு தலை. அப்படிதானே? பூவா தலையா? அப்படிதானே கேட்போம். அப்போ இந்த ஹெட் ஆர் டெயில் தான் பாருங்க, இது ரெண்டுமே ஒரு நாணயத்தில் இருக்கு. அப்போ மனுஷனுடைய பிரச்சனையும் 2 பக்கங்களை உடைய ஒரு பிரச்சனை. இந்த 2 பிரச்சனையை வெவ்வேறாக பிரிக்கவே முடியாது. என்ன பிரச்சனை அப்படின்னா, தேவன் ஆதாமையும் ஏவாளையும் எப்படி படைச்சாராம்? தம்முடைய சாயலின்படியாக, தம்முடைய ரூபத்தின்படியாக ஏதேன் தோட்டத்தில் என்ன செஞ்சார்? படைச்சு அங்கே வச்சார் பாருங்க. தேவ சாயல்லே அவன் இருக்கிறான். இப்போ பிசாசு வந்து ஏவாளை வஞ்சிக்கிறான். ஏவாள் கீழ்ப்படியாமப்பா அந்த கனியை சாப்பிட்றா, விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை சாப்பிட்றா. அதை சாப்பிட்டு தன்னுடைய புருஷனுக்கும் கொடுக்கிறார். 2 பேரும் சாப்பிட்டு தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்கள். போய் என்ன செய்கிறாங்க? பாவம் செய்கிறார்கள். எல்லாரும் சொல்லுங்க, பாவம் செய்கிறார்கள். இப்போ பாவம் செய்த ஒரு மனிதனுக்கிட்ட என்ன நடக்குதுன்னா, இவன் பாவம் செஞ்ச உடனே இவனுக்குள்ள ஏற்கனவே ஒன்று இருந்துச்சு. என்னன்னா, தேவசாயல் இருந்தது. ஆமாவா இல்லையா? தேவனை போலவே இவன் இருந்தான். மகிமை சுத்தி இருந்துச்சா இவனை. அல்லேலூயா. இவனுக்கு ஆடை இல்லை, ஆனால் என்ன இருந்துச்சு? மகிமை இருந்துச்சு. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் வருவார், எல்லாரும் சேர்ந்து உலாவுவாங்க. தேவனோடு தேவனாக நடக்க முடிவதற்குன்னு ஒரு அந்தஸ்து வேணுமா இல்லையா? தேவனுக்கு நிகர். இன்னைக்கெல்லாம் பாருங்க, சிலவங்க கூட ஃபோட்டோ எடுக்கிறதே கஷ்டம் பாருங்க. நிற்க மாட்டாங்க. அவங்க தன்னுடைய டிக்னிட்டியை அல்லது தங்களுடைய அந்தஸ்தை காமிப்பாங்க பாருங்க. கொஞ்சம் லோ ஆனவங்க கிட்டலாம் நிற்க மாட்டாங்க. ஃபோட்டோ போஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. மனுஷனுக்கே அப்படி இருக்குன்னா, தேவனோடு பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவனோடு ஒன்றாக இணைந்து ஆதாமும் ஏவாளும் நடந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு அந்தஸ்து கொடுத்திருந்தாரு, ஒரு ஸ்டேட்டஸ்.
அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு ரைட் ஸ்டாண்டிங் ஸ்டேட்டஸ் கொடுத்திருந்தாரு. அந்த ரைட் ஸ்டாண்டிங் ஸ்டேட்டஸ்க்கு பேர் தான் நீதி. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நீதி. அது இருந்தால் மட்டும்தான் தேவனுக்கு முன்னாடியே போகவே முடியும். அல்லேலூயா. அது இல்லாதவங்க கடவுள்கிட்ட நெருங்கவே முடியாது. அப்போ ஆதாமும் ஏவாளும் அந்த நீதி உடையவர்களாய் இருந்தாங்க. இந்த மனிதன் எப்போது பாவம் செய்தானோ, கவனிச்சுக்கங்க, இந்த பாவம் செஞ்ச உடனே மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய அவனிடம் இருந்த நீதி அவனை விட்டு வெளியே போயிடுச்சு. பாவம் செஞ்சது ஒரு பிரச்சனை. இப்போ இந்த பாவத்துக்கு தீர்வு என்னது? யாராச்சும் தண்டனை அனுபவிச்சே தீரணும். ரெண்டாவது, பிரைஸ் காட், பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சா மட்டும் போதாது, மறுபக்கத்தில் இந்த நீதி அவனை விட்டு போயிடுச்சே. கடவுளுக்கு முன்பாக வந்து நிற்கக்கூடிய அந்தஸ்து அவன் இழந்துட்டானே, அதை திரும்ப அவனுக்கு கொடுக்கணுமா இல்லையா? கொடுத்தா மட்டும்தான் பழையபடிக்கு அவன் தேவன்கிட்ட வந்து நிற்கவே முடியும். பாருங்கள், அதனால தான் பாருங்கள், ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் பாவம் செஞ்ச உடனே தேவன் என்ன செஞ்சாருன்னா ஏதேன் தோட்டத்தை விட்டு என்ன செய்கிறார்? அவங்கள விரட்டி விடுறாரு. வசனத்தை வாசிச்சிருக்கீங்களா இல்லையா? 3ஆம் அதிகாரத்தின் 24வது வசனம், அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்திற்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டு இருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இப்போ பாருங்கள் என்ன செஞ்சிட்டாராம்? 2 மரம் இருந்துச்சா இல்லையா ஏதேன் தோட்டத்தில்? ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், அதை அந்த கனியை தான் எடுத்து இவன் புசிச்சிட்டான். மற்றொன்று ஜீவ விருட்சம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும்போது ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காதன்னு சொல்லலை. எந்த கனியை நீ புசிக்கக்கூடாதுனாரு? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை என்ன செய்யக்கூடாது? புசிக்கக்கூடாது. எல்லா கனியும் நல்லது தான், அது கெட்ட கனின்னு நினச்சிடாதீங்க. தேவன் தான் படைத்தது எல்லாம் நல்லது என்று கண்டார். வசனம் சொல்லுதா இல்லையா? அது நல்லது தான், நல்லதாக இருந்தாலும் அது மனுஷனுக்கு தேவையில்லை. அதான் ஆண்டவர் சொன்னார், இந்த கனியை நீ என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சுக்கலாம். இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சா என்ன நடக்கும்னா, இப்போ பாருங்கள், நான் என்ன ஸ்டேட்டஸில் அந்த கனியை நான் புசிக்கிறேனோ நித்தியமாக நான் அப்படியே இருப்பேன். அதான் அந்த ஜீவ விருட்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆனால் மனுஷன் போய் சாப்பிட்டது எந்த கனியை? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை. பாருங்கள், இப்போ மனுஷன் பாவியாக மாறிட்டான். நீதி என்கின்ற அந்த நிலையை விட்டு கீழே விழுந்து பாவி என்கின்ற நிலையை ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டான். இவனுடைய ஸ்டேட்டஸ், இவன் ரைச்சஸ் கிடையாது, இவன் சின்னராக மாறிட்டான். இப்போ சின்னராக மாறினோன்னு இந்த மனுஷனுக்கு ஒரு புத்தி வருமா இல்லையா? அந்த கனியை, ஜீவருட்சத்தின் கனியை போய் புசிச்சிருவோன்னு தப்பு செஞ்சுவிட்டோம். இப்போ ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சிருவோம் அப்படின்னு இவனுக்கு ஒரு மூளை வரும். அப்படின்ட்டு தான் ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்தார், அடைச்சி வச்சுட்டாராம். மனுஷனை ஓடுங்கடான்னு துரத்தி விட்டுட்டு ஜீவ விருட்சத்துக்கு வேலி போட்டுட்டாராம். ஜீவ விருட்சத்தின் கனியை நீ என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. ஏன்? எவ்வளோ கொடூரமான தேவன் இல்லையா? பிரைஸ் காட். கிடையாது. இப்போ இவனுடைய நிலை என்ன மாறிடுச்சு? ஸ்டேட்டஸ் பாவி. இப்போ பாவின்ற ஒரு ஸ்டேட்டஸில் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசிச்சான்னு வைங்க, இவன் பாவின்ற ஸ்டேட்டஸை இவனை விட்டு மாற்றவே முடியாது. பாவியாகவே தான் இருந்திருப்போம். இயேசு வந்திருந்தாலும் ரத்தம் சிந்தி இருந்தாலும் இவனுடைய ஸ்டேட்டஸ் என்ன ஆயிரும்? பாவியாக தான் இருந்திருப்போம். அதனால தான் துரத்தி விட்டுருக்காரு. சில நேரங்களில் தேவன் துரத்தி விடுறதும் நல்லது. சில நேரங்களில் தேவன் சில காரியங்களை கொடுக்காமல் இருப்பதும் நல்லது தான். அந்த நேரத்தில் இது இருந்தால் நல்லாயிருக்கும், ப்ரைஸ் கார்டு அப்படின்னு நினைப்போம் பாருங்கள். ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் போட்டுக்குங்க. வாலிப பிள்ளைகளுக்கு நான் விசேஷமாக சொல்கிறேன், ப்ரைஸ் கார்டு. சிலது வந்து சில நேரத்தில் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள், இது கிடைச்சா நல்லா இருக்குமேனு. அது கிடைக்காம போயிடுச்சுன்னா ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம் போடுங்க. ஏனென்றால் ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சிட்டாரு? காப்பாற்றிட்டாருன்னு அர்த்தம். மாட்டியிருந்த சின்ன பின்னமாயிருவேன். மாட்டின வாழ்க்கை எதிர்காலமும் எல்லாமே போயிருக்கு. அன்னைக்கு தான் அது அழகாக இருக்கும். அந்த சமயங்களில் தான் சில காரியங்கள் நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும், இனிமையாக கேட்க அப்படியே நல்லாயிருக்கும். ஒரு 10 வருஷம் கழிச்சு யோசித்தா ஆகா தப்பிச்சோண்டா சாமியோன்னு இருக்கும் பாருங்கள். கர்த்தர் உங்களை காப்பாற்றி ஒரு இடத்துல போகிறாருன்னா
கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு ஓடி உங்கள் இலக்கை நோக்கி, உங்களுக்குன்னு ஒரு தரிசனத்தையும் இலக்கையும் கர்த்தர் வச்சுருக்காரு. எதிர்காலம் பெருசு வச்சுருக்காரு. உனக்கென்று ஆண்டவர் ஒரு பெரிய இலக்கை வச்சுருக்கிறாரு. சின்ன குழியில் காலை விட்டுட்டு உன் எதிர்காலத்தை என்ன செஞ்சிடாதீங்க, தொலைச்சிடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன சொன்னேன் இப்போ? பிரைஸ் காட். இப்போ மனுஷனுடைய பிரச்சனை 2 பிரச்சனை. ஒன்று பாவம் செஞ்சுட்டான், 2வது தேவ நீதியை இழந்து போயிட்டான். ரோமர் 3:23 அல்லேலூயா. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. 2 பிரச்சனைங்க எனக்கு இருக்குது. சொல்லுங்க பாப்பா, என்னன்னது? எல்லாரும் ஆதாம் மட்டுமா? ஆதாம் மூலமாக யாரெல்லாம் பிறந்தானோ அவெல்லாம் பாவம் செய்து, 2வது தேவ மகிமையற்றவர்களாகி. அதுதான் சொன்னேன் இல்லையா? 2 இஷ்யூ இருக்குது ஒரு மனுஷனுக்கு. ஒரு மனுஷனை பாவத்தை மட்டும் கழுவி விட்டுட்டா அவன் திரும்பவும் என்ன செய்வான்? பாவம் செய்வான். ரோட்டில் இருக்கிறவனை போய் குளிப்பாட்டி, பிச்சைக்காரனா ஒருத்தர் இருக்கான், அவனை குளிக்க வச்சு நல்ல ஷாம்பூலாம் போட்டு தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டு நல்ல மனுஷனாக அப்படி மாற்றி பான்ஸ் பவுடர்லாம் எடுத்து அவன் முகத்தில் அக்கல்லாம் போட்டு விட்டு அவனை வாசமாக்கி அப்படியே வாசனை கட்டி விட்டு, சரியா கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த உதவியை செய்ய வச்சுங்க ஆண்டவரேன்ட்டு, நல்லது தான், அதை செய்யுங்க. செஞ்சுட்டு நான் வந்துட்டா நல்லது தான். ஆனால் அது போதுமா அந்த மனுஷனுக்குன்னு கேட்டால் அது போதாது. ஏன்? திரும்பவும் அவன் அழுக்காக தான் அவன். நீ திரும்பியும் 1 மாதம் கழித்து திரும்பியும் போய் என்ன செய்யணும்? ஷேவ் பண்ணி விடணும், குளிக்க வைக்கணும். அவனுக்கு என்ன தீர்வு? அப்போ அவனை குளிப்பாட்டணும், குளிப்பாட்டி எங்கே கொண்டு வந்துடணும்? என் வீட்டுக்கு. என்ன நடந்துச்சு சிலுவையில்? இந்த மனுஷனுடைய பாவ நிலை எப்படி இருந்துச்சுன்னா, அவனா மாதிரி ஒரு அருவருப்பானவன் எவனுமே இல்லை கடவுளுக்கு. அப்படியா மாறிட்டான். இப்போ இயேசு அந்த மனுஷனுடைய பாவத்திற்கு முதலாவது ஒரு தீர்வு காணணும் இல்லையா? அதனால தான் இவர் வரார். யாரும் கம்பல் பண்ணல இயேசுவை. பிதாவானவர் கம்பல் பண்ணல, போங்க போங்க. கம்பல் பண்ணியிருந்தாருன்னா அவர் தான் அநியாயமான தேவனாக இருந்திருப்பார். இயேசுவை கம்பல் பண்ணல பிதாவானவர். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அவர் கம்பல் பண்ணியிருந்தாருன்னா பாவமே இல்லாத இயேசுவை எப்படி சிலுவையில் பிதா அடிக்க முடியும்? கொஞ்சம் யோசிங்க. அது அநியாயம் இல்லையா? இயேசுவே வாலண்டியராக போகிறார், நான் போகிறேன்றார். அதனால தான் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தில் சொல்கிறாரு, ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்குது. நான் கொடுக்கணும்னு நினச்சா என் ஜீவனை கொடுப்பேன், திரும்ப நான் எடுத்துக்கணும்னு நினச்சா எடுத்துக்குவேன். பிதாவானவர் எனக்கு இந்த இதை கொடுத்துருக்கிறாரு, இந்த பவரை கொடுத்துருக்கிறாருன்னு ஜீசஸ் சொல்லுவார் ஒரு வசனத்தில். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இயேசு ஏன் மரித்தார்? அதான் பேசியிருந்தால். இயேசு ஏன் மரித்தார், ஏன் உயிரோடு எழுந்தார்? ஃபஸ்ட்டு மரித்ததற்கு காரணம் என்னுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து, அல்லேலூயா, எனக்கு பதிலாக சிலுவையில் தொங்கி என் பாவத்தை சுமந்து மரித்தார். இப்போ என் பாவத்துக்கான பிரச்சனை முடிஞ்சு போச்சு. 2வது என்ன நடந்துச்சுன்னா, பிரைஸ் காட், இயேசு உயிரோடு எழுந்து என்னையும் உங்களையும் அவரோடு கூட எழுப்பி, அல்லேலூயா. எபேசியரில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா உங்களால் வாசிக்க முடியும் பாருங்கள். எபேசியர், பிரைஸ் காட், 2ஆம் அதிகாரத்தின் 5-7 வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். 7வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை, எல்லாரும் என் பின்னாடி இந்த வசனத்தை சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தாராம். பாருங்க, இயேசுவின் உயிர்த்தெழுதல் இயேசுவுக்கு மட்டும் உயிர்த்தெழுதல் இல்லை, எனக்கும் உங்களுக்கும் இன்னைக்கு தான் உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. மரித்து போயிருந்த என்னுடைய ஆவியை உயிர்ப்பித்து அவர் மட்டும் உயிராக போகாமல் என்னையும் அவரோடு கூட உயிரோடு இயேசு என்ன செஞ்சாராம்? எழுப்பி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கிறார் பாருங்க. சிம்பிள் ஸ்டோரி இதுதான். நாற்றமெடுத்த ஒருவனை நடுவீதியிலே கழுவி சுத்தம் பண்ணி விட்டுட்டு வந்துடாம அவனை கழுவி, அவனுடைய பாவம் என்கின்ற அழுக்க கழுவி அவனை சுத்தம் பண்ணது மட்டும் இல்லாமல் அங்கேயே விட்டு வந்திருந்தா திரும்ப என்ன செஞ்சுருந்துருப்பான்? அவன் பாவம் தான் செஞ்சுருந்துருப்பான். திரும்ப திரும்ப போய் சிலுவையில்
அடிபட முடியாது. இப்போ அவனை கழுவி சுத்தம் பண்ணி நீ இங்கே நின்னா திரும்ப என்ன செய்வ? பாவம் செய்வ. உன் அந்தஸ்தை மாத்துறேன்னு சொல்லி கையை பிடிச்சி தரன்னு அப்பா வீட்டுக்கே கூப்பிட்டு போய், பங்களாவுக்கே கூப்பிட்டு போய், அப்பா இனிமேல் இவன் என் கூட தான் இருப்பான், என்னை போலவே இந்த வீட்டில் இருப்பான்னு மாற்றிருக்கிறார். இதை தான் சொல்கிறேன், நீதியை நமக்கு கொடுத்தாராம். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ 2 பக்க பிரச்சனையை இயேசு 2 பக்கத்தையும் செஞ்சார். பிரைஸ் காட். அவர் மரித்து என்னுடைய பாவத்திற்கான பிரச்சனைக்கு ஒரு பரிகாரத்தை சிலுவையில் செஞ்சார். அவர் உயிரோடு எழுந்து நான் மீண்டும் பிதாவோடு போய் அல்லேலூயா அந்த அந்தஸ்தில் நிற்பதற்கான நீதியை கொடுப்பதற்காக உயிரோடு எழுந்தாராம். அதை தான் நம்ம எதில் வாசிக்கிறோம்? அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். இயேசு என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், நான் நீதிமானாகும்படி உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நான் இயேசு உயிர் தெளிந்திருக்கிறபடினாலே, எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, இயேசு உயிர் தெளிந்திருக்கிறபடினாலே நான் நீதிமானாய் இருக்கிறேன் என்பதை 100% நம்புகிறேன். பிரைஸ் காட். இயேசு மரித்தது உண்மையானால் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதும் உண்மை. இயேசு உயிரோடு எழுந்தது உண்மையானால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறதும் உண்மை. அல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடமாக இருக்கிறார். எத்தனை பேரோடு ஆண்டவர் பேசினார்? பிரைஸ் காட். நாம் எழுந்திருப்போம். அல்லேலூயா. நாம் அப்படியாக ஜெபித்து நாம் முடிப்போம். பிரைஸ் காட். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஏன் எங்களுக்காக மரித்தீர், கல்வாரி சிலுவையிலே ஏன் உம்மை நீர் ஒப்பு கொடுத்தீர் என்பதையும், நீர் ஏன் எங்களுக்காக உயிரோடு எழுந்தீர் என்பதையும் குறித்து நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களுக்காக நீர் ஒப்பு கொடுக்கப்பட்டீர். பிரைஸ் காட். நீராக உம்மை ஒப்பு கொடுத்தீர் என்பதை பார்த்தோம். எங்களுடைய பாவங்களுக்கு தேவைப்படுகிற அத்தனை காரியங்களையும் நீர் சுமந்தீர். அல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்மா சாகும், நீர் செத்தீர் சிலுவையிலே. அது மட்டுமல்ல, நாங்கள் நீதியாக்கப்படும்படியாக நீர் பிழைத்தும் இருக்கிறீர் ஆண்டவரே. அன்றைக்கு ஆதாம் இழந்து போன ஆண்டவர் அத்தனை ஸ்லாக்கியங்களையும் இன்றைக்கு எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் பிதாவோடு நாங்கள் பேச முடியும். அல்லேலூயா. ஆதாம் உலாவினதைப் போல பிதாவோடு நாங்கள் உலாவ முடியும். இயேசு கிறிஸ்துவை போலவே உரிமையாய் தேவ சமூகத்திலே நிற்க முடியும். இவைகளை எல்லாம் இயேசுவின் உயிர்த்தெழுதல் எங்களுக்கு தந்தபடியினால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் வேதத்தின் ஆழங்களை எங்களுக்கு ஆண்டவரே தெரியப்படுத்துங்க ஆண்டவரே. அதை புரிஞ்சுக்கிற மனநிலையை, இருதயத்தை எங்களுக்கு தாங்க. பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க ஆண்டவரே. வந்தமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆன்லைனில் இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மீண்டுமாய் நாங்கள் ஒன்று சேர்ந்து நல்ல நாமத்தை துதிக்க உயர்த்த ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. சகல துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. See you next week. Bye bye. Praise God. Hallelujah.